உள்ளுக்குள்ள கழிவுகளின் தேக்கம், அதுதான் இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம். ஸ்கின் ப்ராப்ளம் வருவதற்கு எந்த கழிவு நாம வெளியேற்றப்படாமல் உள்ள வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சளி கழிவுகள். இருக்கிறதுலேயே மிக மோசமான கழிவு வெள்ளை மலம் என்ற சளி கழிவுகள். டெய்லி எப்படி மோசம் உருவாகுமோ, டெய்லி எப்படி யூரின் உருவாகுமோ, அது மாதிரி டெய்லி சளியும் உருவாகும். அதுவும் நம்ம ஒரு வகையில் வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் நம்மளுடைய சித்தர்கள் இதற்கு என்ன மூலிகையை சொல்லியிருக்கிறாங்க, அதை எளிமையாக எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம பார்ப்போம். அதாவது ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அதிகமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஸ்கின் ப்ராப்ளம். இந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும் பொழுது அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி அன்னீசியாக அன்றைக்கி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு கடைசியில் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படர்தாமரை மாதிரி படர ஆரம்பித்து கருப்பு கலர் பேச்சஸ் வருது, வெள்ளை கலர் பேச்சஸ் வருது. கடைசியில் அந்த அரிச்ச இடத்த சொரிஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டிஸாக ஃபார்ம் ஆகி மேல் தோல் உரிரத் மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு. இது சாதாரணமாக இன்றைக்கி ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தது சோரியாசிஸ் வரைக்கும் போயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது? இதுக்கு முதல்ல வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன, இது வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுன்னா காரணம் தான் என்ன, யாருக்கெல்லாம் வரும், யாருக்கெல்லாம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேயே உங்களுக்கு பின்னாடி வந்து ஃபியூச்சரில் ஸ்கின் ப்ராப்ளம் வருமானு கூட அன்னைக்கு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சில அடையாளங்களை வச்சு, உடலின் மொழி, உடல் பேசக்கூடிய மொழிகளை வச்சு அன்னைக்கே நூல்களில் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இன்றைக்கி ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ நேற்று என்ன சாப்பிட்டேன், போன வாரம் என்ன சாப்பிட்டேன், இப்போ தான் என்னமோ சாப்பிட்டதில் வந்துருச்சுனாங்க. உள்ளுக்குள்ள கழிவுகளின் தேக்கம், அதுதான் இன்றைக்கி ஸ்கின் ப்ராப்ளம். அந்த கழிவுகளின் தேக்கத்தில் நம்ம உடம்புல கழிவுகள் அப்படின்னா நிறைய கழிவுகள் இருக்குது. அதில் குறிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் வருவதற்கு எந்த கழிவு நாம் வெளியேற்றப்படாமல் உள்ள வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சளி கழிவுகள். என்ன சொல்லுவாங்கன்னா, அதை வெள்ளை மலம்பாங்க. இருக்கிறதுலேயே மோசமான மிக மோசமான கழிவு எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து சளிதான்பாங்க. நம்ம ஏதோ மலம் நினச்சிக்கிறோம், ஏன்னா மலம் மட்டும்தான் டெய்லி போய்கிட்டு இருக்கிறோம், அதோடைய நாத்தத்தை இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலேயே மிக மோசமான கழிவு வெள்ளை மலம் என்ற சளி கழிவுகள். நீங்கள் பாருங்கள், ஸ்கின் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்குதோ, ஓகே, அதாவது சோரியாசிஸ் கண்டிஷன் வரைக்கும் போயிருக்குதோ அவர்களுக்கு நிச்சயமாக சின்ன பிள்ளையில் அடிக்கடி சளி பிடிச்சிருக்கும். அந்த சளிக்கு மாத்திரைகள் வாங்கி உள்ளேயே அடக்கக்கூடிய மாத்திரைகள் வாங்கி பண்ணியிருப்போம். அவ்வளோதான் விஷயம். ஏன்னா இப்போயுமே நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, டாக்டர்கிட்ட போய் சளி அதிகமாக பிடிச்சிருக்குதுங்க, இந்த சளி வந்து மூக்கொலியை ஒழுகுதுங்க, இதை எப்படியாவது நிறுத்துங்க, சளியை வெளியேற்றுங்கன்னு கேட்கல, புரிஞ்சுங்களா? சளி வருதுங்க, அதை நிறுத்துங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிடுறோம்னா, நிறுத்துவதற்காகவே நம்ம மருந்துகள் எடுத்து என்ன ஆயிருந்தா உள்ளுக்குள்ளேயே தேங்கிடுது. சளி அதிகமாக இருக்கே, அதை வெளியேற்றுறதுக்கான விஷயங்கள் என்ன, நம்ம வேணால் ஸ்டீம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காமனாக ஸ்டீம் பண்ணிக்கோங்க, நெப்ளைசர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே சளி இன்னும் இருக்க தான் செய்யுது. அப்படி எடுத்தவங்களுக்கு யாருக்காவது சளியே சுத்தமாக சரியாயிருச்சுங்க, அப்பாடா நான் ஒரு 5 டைம் நெப்ளைசர் எடுத்தேன், அவ்வளோதான், சளி ஃபுல்லாக கிளியர், இனிமேல் எனக்கு சளியே பிடிக்காது, யாருக்காவது நடந்திருக்குதா? அல்லது ஆவி பிடிச்சி வெளியேற்ற சொல்லியிருந்தாங்க, ஆவி பிடிச்சி வெளியேறிச்சு, திரும்பவும் வந்து அதுக்கப்புறம் உருவாகாமல் இருந்துச்சா? அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, டெய்லி எப்படி மோசம் உருவாகுமோ, டெய்லி எப்படி யூரின் உருவாகுமோ, அது மாதிரி டெய்லி சளியும் உருவாகும். அதுவும் நம்ம ஒரு வகையில் வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு மூக்கில் தண்ணி ஒளியிக்கிட்டு இருந்து கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. அது தவக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் சளி வரும். ஸ்கூலுக்கு போகும்பொழுது பார்த்தோம்னா மூக்கில் சளி ஒளிக்கிட்டே தான் நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போனாங்க, அப்பெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு யாரையாவது பார்க்க முடியுதா? பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் சின்ன குழந்தைகளுக்கு மூக்கில் தண்ணி ஒழுக விடுறதே இல்லை. தண்ணி ஒழுகும் பொழுதே சளிக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு நிப்பாட்டிடும். கழிவுகளை இப்போ நம்ம வெளியேற்றுறோமா? பார்த்தீங்களா, வெளியேற்றல. அதனால அனைத்து தாய்மார்களும் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சு, சளியை வெளியேற்றுறதுக்கு மருந்து என்னன்னு கேட்டு வாங்கி கொடுக்கணும். சளியை வெளியேற்றுறதுக்கு நமது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறதுனால 5 நாளைக்கு அந்த சளியை வெளியேற்ற முயற்சி பண்ணும். 5 டேஸ் ஃபுல்லாக வெளியேற்றும். 5 டேஸில் சரியாயிடும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சளிக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள், மாத்திரைகள், சொல்யூஷன்ஸ் எல்லாமே 5 டேஸ் தான் இருக்கும். ஒரு 5 நாளைக்கு மட்டும் ஊசி போட்டுக்கங்க, ஒரு 5 நாளைக்கு மட்டும் மருந்து எடுத்துக்கோங்க, 5 நாளைக்கு மட்டும் நெப்ளைசர் பண்ணிக்கோங்க, ஏன்னா 6வது நாள் சரியாக இருக்கும். அப்போ உடல் தன்னைத்தானே சரி பண்ணுற விஷயத்தில் இருக்கிறதுனால அந்த 5 நாள் நம்ம கேப் கொடுக்குறோமா? கேப் கொடுக்குறது இல்லை, முதல் நாளே கிளம்பிடுறோம். அதான் அதுக்கு முதல் நாளே லைட்டாக மூக்கு குணகுணம்ல அப்பயே நம்ம கிளம்பிடுறோம். இன்றைக்கி பெரியவங்களே அதை பார்த்து தானே காப்பி அடிக்கிறாங்க நம்ம சின்ன குழந்தைகள் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சளி கழிவுகளை வெளியேற்றுறதுக்குரிய டெக்னிக்கை இது பண்ணி வெளியேற்றக்கூடிய வேலையை பாருங்கள். நிறைய அங்கே போயிட்டு எங்கள் குழந்தைக்கு சளியே உருவாகக்கூடாதுங்க, சின்ன பிள்ளையிலேருந்து என் குழந்தைக்கு சளி தாங்க பிரச்சனை. கடைசியில் அதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பொருள் மேலே வந்து பலியை போட்டுறது. இந்த மாதிரி வந்து பழம் சாப்பிட்டான் அதனால தான் சளி பிடிச்சிக்கிச்சு, இனிமேல் என் குழந்தைக்கு பழமே கொடுக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் அதனால தான் சளி பிடிச்சிக்கிச்சு, அப்போ இனிமேல் என் குழந்தைக்கு ஐஸ்கிரீமே கொடுக்கக்கூடாது. குளிர்ந்த வாட்டர் தண்ணியை குடிச்சிட்டான் அதனால தான் சளி பிடிச்சிக்கிச்சு, மலையில் நனைஞ்சிட்டான் அதனால தான் சளி பிடிச்சிக்கிச்சு.
பிடிச்சிக்கிச்சு, குளிர்ந்த காற்றுல வெளியே உட்காந்துருந்தான் அதான் சளி பிடிச்சிக்கிச்சு. இனிமேல் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு? லைஃப் டைம். இன்றைக்கி நிறைய பேர் லைஃப் டைம் அப்படி தான் சின்ன குழந்தைகளுக்கு பழம்ன்ற உணவை கண்ணில் காமிக்காமையே இருக்கிறாங்க. அப்போ ஐஸ்கிரீமு இனிமேல் நீ சாப்பிடக்கூடாதுடா, உனக்கு சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கிறோம், உனக்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை தவிர்க்கிறோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட எல்லா குழந்தைக்கும் சளி பிடிச்சிருக்கான்னு யோசிங்க. பழம் சாப்பிட்ட எல்லா குழந்தைக்கும் சளி பிடிச்சிருக்கான்னு யோசிங்க. மலையில் நனைஞ்ச எல்லா குழந்தைக்கும் சளி பிடிச்சிருக்கான்னு யோசிங்க. புரிஞ்சுங்களா? அப்போ விஷயம் என்னென்னா ஐஸ்கிரீம்லேயோ மலையிலையோ இதுலையோ கிடையாது, நம்ம உடம்புக்குள்ளே தான் அந்த டிஸ்டர்பன்ஸ். நம்ம அதை தான் நம்ம சரி பண்ணி ஆகணும். கழிவை, அதாவது சளி கழிவை அன்றைக்கி வந்து மலம் வழியாகவே வெளியேற்றினாங்க. மலம் வழியாகவே சளி வந்து வெளியேறும். சின்ன குழந்தைகளுக்குலாம் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி மருந்துகள்லாம் சாப்பிடும்பொழுது பார்த்தோம்னா மலத்தில் வெளியே போகும். இது பெரியவங்களுக்கும் போக வைக்கலாம். அதற்கான சொல்யூஷன் இருக்குது. இப்போ நம்முடைய சிகிச்சை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கால் பாதத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் பாருங்கள். இதில் இந்த மாதிரி ஒரு மிராக்கிள்லாம் நடக்கும். சரிங்களா? அப்படியே லங்ஸில் இருக்கக்கூடிய சளி கட்டியாக இருக்கக்கூடிய சளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றக்கூடிய வேலையை நம்ம இங்கே சிகிச்சையிலேயே வந்து பண்ணுவோம். அப்போ இதை வெளியேற்ற முடியும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்தலை. இல்லைங்க, உள்ளே அடைக்கிறோம் எப்படியாவது. இதுதான் உங்களுடைய ஸ்கின்ல ஏறுது. அதுக்காக தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். இதுதான் உங்களுடைய ஸ்கின்ல ஏறுது. அப்போ பாருங்கள், கிரானிக்காக இன்றைக்கி யாரெல்லாம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறீங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சின்ன பிள்ளையில் சளி பிடிச்சா? ஆமாங்க. ஒரு சில பேர் சுத்தமாக எனக்கு இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து சளியே பிடிச்சது இல்லைங்க. சில பேர் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களே கூட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தினந்தோறும் கழிவு உருவாயிட்டு தான் இருக்கும். என்னன்னாங்க, நம்ம உடம்புக்குள்ளே சில சிஸ்டம் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஓகேங்களா, டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், லிம்பேட்டிக் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு 11 சிஸ்டம் இருக்குதுங்க. ஒவ்வொரு சிஸ்டமும் இயங்கும் பொழுது ஒரு கழிவு வெளியேறும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் ஒரு ப்ரொடெக்ஷன் நடக்குதுல, அங்கே கழிவுன்றது வெளியேறும். அப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து கழிவுன்றது சளி கழிவுகளாக வெளியேறும், கார்பன் டை ஆக்சைடு கழிவுகளாக வெளியேறும். அப்போ நம்ம டெய்லி உருவாகவே இல்லைன்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து தேங்கி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ், ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், இது கூட அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருக்கும். ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பேஷன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சின்ன பிள்ளைல சளி பிடிச்சேன்னு. ஆமானுமே, சின்ன குழந்தைகளில் உங்களுக்கு சளி பிடிச்சி அதை உள்ள அடக்கினால் அது ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் ஆகவோ சோரியாசிஸ் ஆகவோ இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஏன் இதை நம்ம இந்த விளக்கத்தை சொல்றோம்னா, சரி நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க, உங்க குழந்தையாவது காப்பாற்றலாம்ல, உங்களுடைய அடுத்த வாரிசையாவது காப்பாற்றலாம்ல. இல்லைன்னா இந்த உலகம் என்ன சொல்லும்னா, அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சுல உனக்கும் வரும், அப்பாவுக்கு சோரியாசிஸ் இருந்துச்சு உனக்கும் வரும். புரியுங்களா? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல வரும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் வந்து இதெல்லாம் கூட பரம்பரை நோய்களாக இன்னைக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சிங் ப்ராசஸ், ஓகேங்களா? ஆமாம், நீங்கள் கிளென்சிங் மட்டும் பண்ணாலே போதுங்க. நீங்கள் ஒன்றும் மருந்தெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒவ்வொரு ஆர்கன் சம்மந்தப்பட்ட கழிவுகளை மட்டும் வெளியேற்றிட்டோமான்னு கவனிச்சா போதும். சூப்பர், எல்லா ஆர்கனும் சூப்பராக இருக்கும். இது போன்ற பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருக்கலாம். சரி, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் நம்மளுடைய சித்தர்கள் இதற்கு என்ன மூலிகையை சொல்லியிருக்கிறாங்க, அதை எளிமையாக எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம பார்ப்போம். அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பாலை தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெப்பாலை இலை நிறைய இன்னைக்கு வந்து மலங்காடுகளில் வெப்பாலை இலை, வெப்பாலை மரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வெப்பாலை இலையிலிருந்து வெப்பாலை தைலம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வெப்பாலை தைலத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த வெப்பாலை தைலத்தையே நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு நிறைய நமக்கு வந்து கடைகள்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெப்பாலை தைலம். வாங்கி அதை பயன்படுத்துங்க உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா. இதற்கு அடுத்து சோரியாசிஸ் கண்டிஷன் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கும் சொல்யூஷன் சொல்லிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு. சிவனார் வேம்பு அப்படின்றது என்னன்னா, அதை வந்து தமிழில் சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு அரைச்சான் பூண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்னைக்கே அரைச்சான் பூண்டு, அவ்வளோதான். அரிக்குதா, அன்னைக்கே அந்த அரிக்கிறத வந்து கிளியர் பண்ணுறதுக்கான பூண்டு இருப்பாங்க. அதுதான் அந்த சிவனார் வேம்பு. இந்த பவுடர் இன்னைக்கு வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? நம்ம சித்த மருந்து கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த சிவனார் வேம்பை வந்து பவுடர் வாங்கிக்கிட்டு அதை வந்து தண்ணியில் நம்ம வந்து குழப்பி நம்மளுடைய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அப்படியே அப்ளை பண்ணால் போதுங்க. ஓகேங்களா? அது வந்து கறி தான், எல்லாம் கறி மாதிரி தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணாலே போதும். நமக்கு அந்த சோரியாசிஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கட்டுப்படும். ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன மூலிகை. இப்படி நம்ம இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வராமல் இருக்கணும்னா அடிப்படையான சில விஷயம். ஃபர்ஸ்ட் சளி கழிவுகளை வெளியேற்றுங்க. இன்னொரு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா வியர்வை கழிவுகள். இந்த வியர்வை கழிவுகளையும் இன்னைக்கு நம்ம வெளியேற்றுறதே இல்லை. ஓகேங்களா? வியர்வை கழிவுகள் ஸ்கின் வழியே தான் வெளியேறணும். அப்போ அந்த ஸ்கின் வழியை வெளியேறாமல் நமக்கு உள்ள தேங்குச்சுன்னா என்ன நடக்கும்னா, அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன ஆயிரும், அப்படியே அடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த வியர்வை துவாரங்கள்லாம். அப்போ கருப்பு கலர் பேஜஸ்லாம் உருவாகும். இப்படி கொஞ்சோண்டு அந்த கழிவுகள் தேங்குறது தான் அது வந்து மிகப்பெரிய ஸ்கின் ப்ராப்ளமாக இன்னைக்கு வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வியர்வையை வெளியேற்றுற மாதிரி நம்மளுடைய உழைப்பு இருக்கணும்.
இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்டீம் பாத் பண்ணிக்கங்க. ஸ்டீம் பாத் பண்ணியாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியர்வையை வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணணுங்க. இப்படி ஈஸியாக இந்த ப்ராசஸை பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை வந்து தற்காத்துக்க முடியும். இதை பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.